இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் இவரு? இவரை நான் இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்ல. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா இவன் இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்தவன் மாதிரி இருக்கான். சித்தார்த்தையும் காணோம். ஒருவேளை அவரு... இல்ல சார், சித்தார்த் அண்ணன் இப்படி செய்யக்கூடியவர் இல்ல. சித்தார்த் எங்க? அவர் எங்க போனாரு? தெரியல சார். ஒருவேளை அவரோட உயிருக்கு ஆபத்தா என்ன? நீங்க ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ். சித்தார்த் நம்பர் சொல்லுங்க. 6170 516 416. ரிங் ஆகுது. செஃப் போன் எடுக்கல. இப்ப என்ன ஆகும் சார்? என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எல்லாம் வெளியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றது? இங்க எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். கமான் கமான். ரிங் ஆகுது. ஆனா இந்த சித்தார்த் எங்க போயிருப்பான்? என்ன மறந்துரு. நீ சரியான ஏமாத்துக்காரன். அப்புறம் ஏமாத்துனவங்கள மறக்க முடியாது. அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. சித்தார்த், உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரமா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ என் புடத்தை தாண்டி தான் போகணும். நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பங்கஜ், ஏதாவது கிடைச்சதா இல்லையா? இங்கே பாருங்க சார். சார், ஆச்சரியமாக இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஃபாரன்சிக்கு சம்மந்தப்பட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, சிஐடியோட வேலை நிற்காது. இங்கே பாருங்க. பஸ் விஷத்துக்கான எந்த ட்ரேசஸும் கிடையாது. உடம்புலையும் எந்த விதமான அடியும் காயங்களும் இல்லை. வெறும் தலையில் மட்டும் அடிபட்டிருக்கு. அநேகமாக இந்த அடியால் தான் அவன் இறந்து போயிருப்பான். ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் செதறி இருக்கு. அப்படின்னா ஏதோ சண்டை நடந்திருக்கு. சார், மொபைல் கம்பெனி கிட்ட பேசியாச்சு. சித்தார்த்தோட மொபைல் எங்கே இருக்குன்னு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் சார். ம். சித்தி வந்துட்டாங்க சார். சித்தார்த், சித்தார்த், இன்னும் எவ்வளவு நேரம் ஆக்குவ? சார், இப்போ எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். அபிஜித், நீ போய் அவங்க கிட்ட பேசு. போ போ போ. நானா? நான் என்ன பேசுறது? அட, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்கள உள்ள வராம பாத்துக்கோ. போ. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். போ அபிஜித். சித்தார்த், சித்தார்த். ஹலோ ஆண்டி. அட அபிஜித், நீ சித்தார்த்தோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஆக்சுவலி சித்தார்த் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டான். நர்வஸ்? அது வந்து என்கேஜ்மெண்ட் நர்வஸ். இது நர்வஸ் ஆகுற டைமா என்ன? தல்ல, அவங்கிட்ட நான் பேசுறேன். நீங்க உள்ள வரக்கூடாது. ஏன் போக கூடாது? ஏன்னா அவனோடது அது என்ன என்ன வந்து போய் ஷர்வானி
ஷர்வானி கிழிஞ்சிருச்சு, அதான் உள்ள தச்சிட்டு இருக்காங்க. அது தச்சு முடிச்சதுமே அவன் அதை போட்டுட்டு வெளியே வருவான். அட அது எப்படி கிழியும்? அட போகட்டும் விடுங்களேன், அவரு ரொம்ப வெக்கப்படுறாரு. சித்திக்கிட்ட என்ன வெக்கப்பட வேண்டியிருக்கு? அது என்னன்னா சித்தி, கல்யாணம் நடக்க போதில்ல, அதான். அட சித்தார்த், ஷர்வானி எப்படி கிழிஞ்சது? ஏய், ஏதாவது சொல்றியா இல்லையா? பங்கஜ், அன்னைக்கு ஏசிபி சார் டிசிபி சார் கூட பேசணும்ல நீ, அந்த மாதிரி சித்தார்த் வாய்ஸ்ல பேச முடியுமா? சார் ஏதாவது ஏடாகூடம் ஆயிடுச்சுன்னா? ஒன்றும் ஆகாது, நீ பேசு. சித்தார்த், இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான்? சித்தி இப்போ என்னால் வர முடியாது. நீங்கள் போங்க, போய் கெஸ்ட்டுங்களை பார்த்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். பேசிட்டாரு. அட என்னதான் பார்க்க விட, எங்க கிழிஞ்சிருக்குன்னு? அதான் ஷேர்வானி. அட அதை எப்படி பார்க்க விடுறது? அது எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே என்னோட ஷெர்வானி கிழிஞ்சு போச்சு. நான் அப்புறமா வெளியே வரேன். முதல்ல நீங்கள் போங்க, போய் கெஸ்ட்டை பாருங்க. சரி, ஆனா சீக்கிரமா வந்துரு. ஓகே. முதல் தடவையா பார்க்குறேன், கல்யாண பொண்ணை விட மாப்பிள்ளை தயாராகிறதுக்கு அதிகமான டைம் எடுக்குது. நல்ல வேலை. சித்தார்த்த வாய்ஸ்ல பேசுனது நீ தானே? சாரி சார். குட் ஜாப். ஏப்பா, இந்த ட்ராமாவை நம்ம ரொம்ப நேரம் நடத்த முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போய் சித்தார்த்தை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும். ஆ, என்ன எங்க? ஓகே ஓகே சார். சித்தார்த் ஃபோன் ஜோட்வாலால இருக்கு. ஜோட்வாலாலியா? அது இங்கே தானே இருக்கு. நான் போய் பார்க்குறேன். இல்லை அபிஜித், நீங்கள் இரு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் தான் போகிறேனே, என்ன ப்ராப்ளம்? ஐயோ, விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இங்கே கெஸ்ட்டுக்கோ இல்லை ரிலேஷன்ஸ்க்கோ கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட நல்ல காரியம் கெட்டு போயிடும். அப்புறம் இந்த சுச்சுவேஷனை உன்னை தவிர வேற யாராலையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா? இதானா? வேற எந்த விஷயமும் இல்லையே. நான் போனால் சித்தார்த்தை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. ஹே, இல்லை, நீ சித்தார்த்தை கூட்டிகிட்டு வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா கைக்கு விலங்க போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வருவேன். கண்டிப்பாக. இங்கே இருந்தால் நான் எந்த கெஸ்ட்டும் வெளியில் போகக்கூடாது, நீ பார்த்துக்கோ. அவங்கள கூட யாராவது குற்றவாளி இருக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. சித்தார்த்து திரும்பி வர வரைக்கும் இங்கேருந்து கெஸ்ட் இல்லை, ஈ கூட திரும்பி போவாது. அட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்த சித்தார்த் எங்கப்பா போனா? எப்பா சித்தார்த்து, சித்தார்த் சீக்கிரம் வாப்பா. எவ்வளோ நேரம் தான்ப்பா டைம் எடுத்துப்ப? சீக்கிரம் சீக்கிரம் வா. பொறுமை பொறுமை, இன்னும் 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம். அது என்னன்னா, சித்தார்த் ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். அட இன்னும் எவ்வளோ டைம் சார் எடுத்துப்பாரு? அட இது முதல் நிச்சயதார்த்தம். இல்ல, நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. மாப்பிள்ள ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. என்ன சொல்ற ஃப்ரெடி? எஸ் சார். அது வரைக்கும் நம்ம ஒரு கேம் விளையாடலாம். என்ன கேம்? சித்தி அது என்ன கேம்னா சொல்லேன்பா. அது சரி விடு பங்கஜ், நீ சொல்லு. அந்த கேம் இருக்குல்ல? அந்த கேமா? அதான் அந்த பொம்மை ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, இந்த கேமோட பேரு பாசிங் த பார்சல். மியூசிக் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கையில் இருக்கிற இந்த பார்சலை அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்ணணும். அப்புறம் மியூசிக் ஆஃப் ஆன உடனே எந்த பில்லோ யாரோட கையில இருக்கோ அவங்க நம்ம எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். ரெடியா? அபிஜித் சார். சார் என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா, எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் ஓகே தான். யூ டோன்ட் வரி. சார் நீங்க எதையும் மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொலகார் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். ரிங்டோன் கேட்குது. சித்தார்த், 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 சித்தார்த்,
சரி சார். சொல் நிக்கில். சார், சித்தார்த்தோட ஃபோன். சார், அங்க கொஞ்சம் பாருங்க. பாடி வெளியே எடுங்க சீக்கிரம். பார்த்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. மெதுவா 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 பார்த்து. இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. சார், இவங்க பேக்கெட்ல எந்த ஒரு ஐடியும் இல்லை. சார், இன்னும் ஒரு கொலை ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணலை. அதுக்குள்ளே இன்னொரு பாடி கிடச்சிருக்கு. சித்தார்த்தோட ரூமில் ஒருத்தரோட டெட் பாடி கிடச்சிது. அப்புறம் சித்தார்த்தை காணோம். நமக்கு சித்தார்த்தோட ஃபோன் இங்கே கிடச்சிது. ஆனால் இங்கே இந்த பொண்ணோட டெட் பாடி. செத்து போன அந்த ஆளும் இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் சித்தார்த்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். சித்தார்த்தோட பிஸ்னஸ் பார்ட்னர். பிஸ்னஸ் பார்ட்னரா? 2 மாசத்துக்கு முன்னாடி சித்தார்த்தும் அரவிந்தும் சேர்ந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அப்படியா? இந்த சித்தார்த்துக்கும் இவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு? ஆமாம் சார், கொஞ்சம் டென்ஷன் இருந்தது தான். ஆனால் சார், நீங்கள் சித்தார்த் மேலே சந்தேகப்படுறீங்களா? இங்க பாரு ஸ்ரேயா, கொஞ்ச நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு இல்லாம சிஐடி ஆஃபீஸர் மாதிரி யோசி. எனக்கு புரியுது, ஆனா சந்தர்ப்பங்கள் மாற மாற நல்லவங்களும் குற்றங்கள் செய்வாங்க. அதனால சித்தார்த். இல்லை சார், நிலைமை என்னதான் மோசமா ஆனாலும் சரி, சித்தார்த் யாரோட உயிரையும் எடுக்க மாட்டாரு. அப்ப சரி, என்ன 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 காரணம் பிரச்சனைக்கு? சார், அந்த காரணம் என்னன்னா எனக்கு சரியா தெரியாது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாதானே. நான் சொல்கிறது உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா? நான் உன்னை நேரில் சந்தித்து பேசுகிறேன். முதல்ல இப்போ ஃபோனை வை. சித்தார்த் ஃபோனில் யார்கிட்ட பேசினாருன்னு சொன்னாரா? இல்லை சார், அவர் பேச்சை மாற்றிட்டாரு. தயாதான் ஃபோன். சொல்லு தயா, சித்தார்த்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, இதுவரையும் எதுவும் கிடைக்கல. ஜோட்வாலா இலாக்காவில் எங்களுக்கு சித்தார்த்தோட ஃபோன் கிடச்சிது. அப்புறம் கூடவே ஒரு பொண்ணோட டெட் பாடியும். மை காட், யார் அந்த பொண்ணு? பாடியில் எந்த ஐடியும் கிடைக்கல. நான் அவங்க ஃபோட்டோவை உனக்கு அனுப்புகிறேன். ஸ்ரேயா கிட்ட காட்டு. இவ்வளோ தெரியுமான்னு கொஞ்சம் அவகிட்ட விசாரி. சீக்கிரம் அனுப்பு. பொண்ணோட பணம் கிடைச்சிருக்கு. அப்புறம் சித்தார்த்தோட ஃபோன் அங்கே இருக்கு. அப்படின்னா அவரும் அங்கே இருந்திருக்கார் போல. தெரியுமா? இல்லை சார், எனக்கு இந்த பொண்ணு தெரியாது. சித்தார்த் ஃபோனில் சண்டை போட்டு பேசினாருன்னு சொன்னியே, எப்போ பேசினாரு? சார், அது முந்தா நாள் நடந்தது. முந்தா நாள்னா 26 தான்? ஆமாம் சார். எத்தனை மணிக்கு? சாயந்தரம் கரெக்டாக 7:30 மணி இருக்கும். தயா, சித்தார்த் ஃபோனை செக் பண்ண.
சித்தார்த் 26ஆம் தேதி சாயந்தரம் 7லேருந்து 7:30க்குள்ள யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு. செப்டம்பர் 26 சாயங்காலம் 7 மணிக்கா? சாயங்காலம் 7 மணிக்கு யாரோ பேடி கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு. பேரெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் இனிஷியல் மட்டும்தான் இருக்கு. பிடி? இல்லை சார், இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. அந்த நம்பருக்கு கால் பண்ணதையா? இல்லை, இந்த நம்பர் இப்போ உபயோகத்தில் இல்லை. ஓகே, யாரோட பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாரு. அவங்க டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே ஓகே சரி. சச்சின், நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சிக்கிறேன். அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் மொத்தம் எடு, ரொம்ப அர்ஜென்ட். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். எனக்கும் சித்தார்த்துக்கும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. அதுவும் என்னைக்குன்னு போய். ஸ்ரேயா, எல்லாம் சரியாயிடும். நீ வேணா பாரு, நிச்சயம் தயா சித்தார்த்தை கூட்டிட்டு வருவான். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயம் நடக்கும். ஷெர்வானியோட பட்டன். சார், ஒருவேளை இங்க சண்டே ஏதாவது நடந்திருக்கலாம். அப்புறம் அரவிந்த் ட்ரெஸ்லேருந்து இந்த இல்லை, அரவிந்த் போட்டிருக்கிறது ஷெர்வானி இல்லை, சூட். மேபி இது சித்தார்த்தோடு தான் இருக்கலாம். இல்லைனா மூணாவதாக ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் தான் இருக்கலாம். அவன் கொலை பண்ணியிருக்கலாம். சார், ஒருவேளை இந்த பட்டனால் இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனில் இருக்கலாம்ல? நீ சொல்கிற மாதிரி அவன் இந்த ஃபங்க்ஷனில் இருந்தான்னா கண்டிப்பாக மாட்டிப்பான். சச்சின் சார், சித்தார்த் மொபைலில் இருக்கிற நம்பர் ரியாங்கிற பொண்ணு பேரில் இருக்கு. அந்த பொண்ணோட அட்ரஸும் கிடச்சிது சார். ஓகே, அந்த அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு. அப்புறம் நீ அங்கே வந்துடு, நாங்களும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவோம். அட, இன்னும் எவ்வளோ நேரம் தான்ப்பா ஆகும்? ஒரு வேளை சித்தார்த் இந்த நிச்சயதார்த்தத்துலேருந்து ஓடிட்டானா என்ன? ஏப்பா, எனக்கு தூக்கமாக வருது. எனக்கும் தான்ப்பா. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். நானும் தான். பாய் நண்பர்களே, குட் நைட். இருங்க ஃப்ரெண்ட், சித்தார்த் நேரம் வந்துட்டு இருப்பான். இது ரியா வீடா? இந்த ரியாவுக்கும் சித்தார்த்துக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. அவளை கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஆள் சித்தார்த்தோட ரூமில் நமக்கு கிடைச்ச அந்த டெட் பாடி, அவனும் கண்டிப்பாக சித்தார்த் கூட சண்டை தான் போட்டிருப்பான். 2 கொலையிலும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது, சித்தார்த்தோட சண்டை. அப்படின்னா கொலை பண்ணது சித்தார்த்தா? இது என்ன சத்தம்? ஓ, வீடியோ கால். காப்பாத்துங்க, 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 யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சித்தார்த், சிஐடியோட உண்மையான டான்ஸ் இது வரைக்கும் பார்க்கல நீ? நீங்களாம் ஸ்ரேயா ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். அப்புறம் விருந்தாளிங்க கிட்ட சிஐடி மாதிரி நடந்துக்கிறது சரி கிடையாது. அப்புறம் இதுவும் நல்ல விஷயம் கிடையாது. ஷேர்வானி நீ போட்டிருப்ப, அதோட பட்டன் எங்க கையில் இருக்கும். இந்த பட்டன் உங்களுக்கு எங்கே கிடைச்சிது? டெட் பாடி கிட்ட. டெட் பாடி கிட்டேயா? யாரோட டெட் பாடி? ட்ராமா வேண்டாம். அரவிந்தை எதுக்காக கொன்ன? சார், எனக்கும் அரவிந்துக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு தான். ஆனால் கொல்லலாம் செய்யலை சார். சரி, அரவிந்த் கூட சண்டை நடந்துச்சுன்றதை ஒத்துக்கிட்டல, அது போதும். சரி, ஒரு விஷயம் சொல்லு, உங்களுக்குள்ள இந்த சண்டை திடீர்னு எப்படி வந்துச்சு? சார், நான் அவரோட கம்பெனியில் சில மோசடிகள் பண்ணேன். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதான் கொன்னுட்டேன். இல்லை சார், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறமா அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சித்தார்த் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்படியா? அப்புறம் சித்தார்த் அந்த ரூமில் இருந்தாரா? இல்லை சார், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சித்தார்த் ஒரு ஆள் கூட உள்ளே போகிறத நான் பார்த்தேன். அப்படியா? யாரு?
அந்த இன்னொரு ஆள் யாரு? சார் முகம் ஞாபகம் இல்லை. ட்ரை பண்ண, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ சொல்ற இந்த சின்ன க்ளூவால அந்த ஆள்கிட்ட நம்ம போகலாம். சார், அவன் க்ரீம் கலர் ஷெர்வானி போட்டுக்கிட்டு இருந்தான். கிரீம் கலர்ல ஷெர்வானி. அப்போ கெஸ்ட்ல ஒருத்தரா தான் இருக்கணும். பிரைவேட் நம்பர். ஹலோ தயா, நான் என்ன பண்ணுவேன்றத நீ இப்போ பார்த்துட்ட. ஒருவேளை நீ சித்தார்த்தை இப்போ உயிரோட பார்க்கணும்னு நினச்சா நீ எனக்காக ஒரு வேலை செஞ்சாகணும். என்ன வேலை? வேலை என்னன்ற கேள்விக்கான பதிலை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், அந்த பரிசு சொல்லும். அந்த பரிசை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஸ்ரேயாவுக்கு அனுப்பி வச்சிருந்தேன், அதில் பாரு. ஸ்ரேயாவுக்கு பரிசா? ஹலோ ஹலோ, 1 2 3 4 5. இவங்கள உனக்கு தெரியுமா? சார், அவங்க 3 பேரையும் எனக்கு தெரியும். இவங்க 2 பேர் ஒருவேளை சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓ, ஃப்ரெடி பங்கஜ், செக் பண்ணுங்க. தாரிகா. சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரேயாவுக்கு வந்த கிஃப்ட் இதுதான். ஆனால் இதில் எதுவும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும். ஓ, இதுவா? தானே 20 கிலோமீட்டர் மைல் ஸ்டோன் இருக்கு. இங்கே வந்து பாரா. சரி வாங்க, நானும் வரேன். வேணா தாரிகா, நான் மட்டும் போய் பார்க்குறேன். இதில் சித்தார்த்தோட வாழ்க்கை, ஸ்ரேயாவோட சந்தோஷம் அடங்கியிருக்கு. இது என்னோட சண்டை. நான் கிளம்புறேன். சித்தார்த்தை காப்பாற்றினதுக்கு அப்புறம் ஸ்ரேயா நிச்சயதார்த்தத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லு, புரியுதா? யாரா நீ? தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத தயா. இந்த பேக்கை பிடி. இதில் என்ன இருக்கு? இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இது எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? அட்ரஸ் இதில் இருக்கு. அபிஜித், என்கிட்ட ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க. அதை நான் காட்டுப்புற இலாக்கா கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை, நான் செக் பண்ணிட்டேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நான் கிளம்புறேன். போ போயிட்டாரு. தய் சார், நீங்களா? வணக்கம் சார். எதுக்கு இவ்வளோ செக்கப்லாம் பண்ணுறீங்க? சார், அகில் விஜய் இருக்கார்ல, அதான் பிஸ்னஸ் மேன்.
அவரோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஓ சரி, வண்டியை ஒரு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா சீக்கிரம் நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் வண்டியை நான் எப்படி செக் பண்ண முடியும்? ஏன்? இல்லை 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 இல்லை, சட்டன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். எல்லாரையும் நீங்கள் சோதிச்சு தான் ஆகணும். வாங்க. இப்போ புரியுது, இதெல்லாம் நடக்கிறது இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுறதுக்காக தான். அப்புறம் சிஐடி யூஸ் பண்ணிக்கிட்டா குற்றவாளி அவனோட வேலையை ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறான். அப்போ தான் யாருக்கும் சந்தேகமும் வராது. சார், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சித்தார்த் எங்க? பப்பு கோடா மில்ல. சித்தார்த், 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 கண்ணு தர. சித்தார்த், கண்ணு தர. சித்தார்த், இங்க பாரு. நான் எங்கே இருக்கேன்? உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவனோட பல்ஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பரவாயில்ல. ஒன்று பண்ணுங்க, சீக்கிரமாக இவரை ரெடி பண்ணி என்கேஜ்மெண்ட் ஹால் கூட்டிகிட்டு போங்க. சார், நான் கிளம்புறேன். சார். சார் நீங்கள்? கொஞ்சம் வேலை முடியல, அதை நான் முடிச்சுட்டு வரேன். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நீ ஓகே தானே? ஆ சித்தார்த், நீ எங்க இருக்க? சித்தார்த், இப்ப வெளியே வா. சித்தார்த், ஒரு நிமிஷம். சித்தி, நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்களேன் ப்ளீஸ். மாட்டேன். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ஒரு ஷேர்வானியை தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குமா? 2 நிமிஷம் சித்தி, 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்குள்ள சித்தார்த்தை கூட்டிட்டு நான் வெளியே வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க ப்ளீஸ். என்ன விஷயம்? நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, என்ன மறைக்கிறீங்க? மறைக்கிறோமா? என்ன மறைக்கிறோம்? இல்ல உங்க கிட்ட நாங்க எதை மறைக்க போறோம் சித்தி? இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என் மனசு இதை ஏத்துக்கவே இல்லை. நான் அவனுக்கு சித்தி. என் சித்தார்த்துக்கு என்ன ஆச்சு? நான் இப்பவே என் சித்தார்த்த பார்த்தாகணும். இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். பங்க சித்திய கொஞ்சம் பாத்துக்க. வாங்க சித்தி. இங்க பார், நான் சித்தார்த்த கூட்டிட்டு தான் போவேன். அதுக்காக இந்த ஹோட்டல் கதவை உடைக்கணும்னா நான் உடைப்பேன். தள்ளி போங்க இங்கிருந்து. சித்தார்த், ஐயோ சித்தி. எந்த பிரயோஜனமும் இல்லை தம்பி, நம்ம கதை கந்தல் தான். சித்தார்த், சித்தார்த், சித்தார்த் எங்க இருக்கான்? நான் கேக்குறேன், சித்தார்த் எங்க? சித்தார்த்,
சித்தார்த், என் செல்லம் சித்தி. சித்தார்த், நீ எங்கப்பா இருந்த? எனக்கு எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா? என் உயிரே போயிடும் போல ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல கண்ணா? உனக்கு என்ன ஆச்சு? அது வந்து என்னோட ஷெர்வானி கிழிஞ்சிடுச்சு, அதை தச்சிட்டு இருந்தேன். நீங்கள் போங்க, நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். முடியாது, நான் இங்கேருந்து தனியா போக மாட்டேன். உன்னை கூட்டிட்டு தான் போவேன். வா. வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணோட அப்பா பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. இது இப்படிதான் நடக்கும் சோட்டு. அவரோட ஒரே பொண்ணாச்சே. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். சிஐடி ஹிஸ்டரியிலே இது ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. தயா தலை குனிஞ்சிட்டான். குற்றவாளி தலை நிமிர்ந்துட்டான். ஏய், என்னடாச்சு? யாரு? உனக்கு கூட ஆகல? தேங்க்யூ தயா சார், இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கடா ஓடுற? கேட்க மாட்டியா நான் எப்படி இங்கே வந்தேன்னு? எப்படி சார் வந்தீங்க? யார் நீ? நான் அகில் விஜயோட பொண்ணு. நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடியிலேருந்து. பயப்படாத. இங்கே பாரு, குற்றவாளி பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். உன் ட்ரெஸ்ட்டில் நான் ஒரு பக் வச்சு அனுப்புகிறேன். அது மூலிமா உன்னோட லொக்கேஷன் நாங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்போ தான் குற்றவாளி எங்களால் பிடிக்க முடியும். சார், அதான் வந்த வேலை முடிச்சிட்டிங்களே, என்னை விட்டுருங்க சார். உன்னை விட்டுட்டா நான் அந்த ஆள்கிட்ட எப்படி போய் சேர முடியும்? யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சியோ அவன். வா. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இந்த மோதிரத்தை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாக்கும் சித்தார்த்துக்கும் என்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதோ அன்னைக்கு நடக்கிற கதை இது. அதாவது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நிச்சயதார்த்தத்துக்கான நல்ல நேரம் வந்ததும் சித்தார்த்தை ரூம்லேருந்து காணோம். உங்களுக்கு தெரியுமா சித்தார்த்தோட ரூமில் அவருக்கு பதிலாக வேற யார் இருந்தாங்கன்னு? சித்தார்த்தோட பிஸ்னஸ் பார்ட்னர் அரவிந்த். ஆனால் அவர் உயிரோடு இல்லை, பணமாக இருந்தார். சித்தார்த்தை பார்க்க போன எங்களுக்கு இன்னொரு டெட் பாடி கிடச்சிது. இந்த தடவை அந்த பிணம் ஒரு பொண்ணோடையது, ரியாவோடையது. அதுக்கப்புறம் சிஐடிக்கு ஒரு ஃபோன் வந்தது, சித்தார்த்தோட கிட்னாப்பர் ஃபோன். அவன் என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்க நினச்சான். சித்தார்த்தோட உயிருக்கு பதிலாக தானியான்னு ஒரு பொண்ணு வேணும்னா அந்த தானியாவோட அப்பா கிட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு தொகையை அடிக்கணும்னு ஆசை. அந்த குற்றவாளி யாருன்னு நீங்களா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஆமாம்.
அந்த குற்றவாளி இங்கே தான் இருக்கான், நமக்குள்ளே தான் இருக்கான். அப்புறம் அந்த குற்றவாளியோட முகத்திரையை கிழிக்க நான் இங்கே வர வைக்க போகிறது அவனோட ஆளு தான், பக்கியாவை. வாங்க பக்கியா சார். சொல்லு. நான் இது எல்லாத்தையும் அவ சொல்லி தான் செஞ்சேன். சுஹானி, எங்க போற? உன் அண்ணனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சிஐடி கிட்ட இருந்து பரிசு வாங்கிட்டு போ. நான் இதெல்லாம் வேணும்னுமே செய்யல. எதுக்கா இதெல்லாம் செஞ்ச? அங்கிள் தான் என்ன இதெல்லாம் செய்ய சொல்லி சொன்னாரு. ஏய், நீ நீ என்ன பேசுற? உன்னுடைய பாவத்தை ஏன் என் தலைமையில சுமத்துற? இவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அங்கிள் நீங்கள் தான் என்ன கிட்னாப் பண்ணீங்களா? அட இல்லக்கண்ணா, இது உண்மை கிடையாது. இங்க பாரு, இந்த பொண்ணு பொய் சொல்றா. ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? ஆனா நான் எதுவும் பண்ணல. நீங்க செஞ்சீங்களா இல்ல அவங்க செஞ்சாங்களான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் சார், நாம் லை டிடெக்டர் மிஷினை கொண்டு வரலையே. நம்ம கிட்ட இருக்கு. தயா, கொஞ்சம் செக் பண்ணு, உண்மையா பொய்யான்னு. சித்தார்த்தும் அரவிந்தும் என்கிட்ட பிசினஸ்க்காக பணம் வாங்கியிருந்தாங்க. ஆனா அதை எனக்கு திருப்பி கொடுக்கல. அதனால தான் ரூம்ல சண்டை நடந்துச்சா? ஆமா சார். சித்தார்த் போனதுக்கு அப்புறம் பக்கியா ஃபோன் வந்தது. அவனுக்கு நான் கிட்னாப் பண்ற வேலையை கொடுத்துருந்தேன். நீ பேசுனது அரவிந்த் கேட்டுட்டாரு, அதனால அவரையும் கொன்னுட்ட. நீ சண்டையில் அவன் செத்து போயிட்டான். அப்புறம் நீ ஷேர்வானி மாட்டிக்கிட்ட பார்ட்டிக்கு வந்துட்ட, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. ஆமா, பக்கியா சித்தார்த்த பின்தொடர்ந்து ரியா வரைக்கும் போயிட்டான். பாவம், ரியா தேவையில்லாம இறந்துட்டா. அப்புறம் இந்த சுஹானி வேணும்ட்டு எங்ககிட்ட வந்தா. அவளுக்கு தெரியும் சித்தார்த்தோட உயிரை நாங்கள் காப்பாற்றுவோம், யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டோம்ட்டு. சார், அப்படின்னா நீங்கள் சொன்ன வேலையை தயா செய்யலைன்னா நீங்கள் என்ன கொண்டு இருப்பீங்களா? ஆமா, நான் உன்னை கொன்னு இருப்பேன். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. கவலைப்பட்டு தான் ஆகணும். கழுத்துக்கு தூக்கு கயிறு வரும்ல அப்போ. அப்புறம் நீ இவருக்கு சப்போர்ட் பண்ணல, அப்போ சேர்ந்து அனுபவி ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி.